ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாளாச்சு உங்களோட பேசி. போன படத்துக்கு அந்த கிடைத்த வரவேற்பு வந்து கொஞ்சம் மனசளவில் ஒரு சின்ன பின்னடைவு எனக்கு ஏற்படுத்தியிருந்தது. அதுக்காக தீவிரமாக இன்னும் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட், வித்தியாசமாக இது வரைக்கும் யாரும் செய்யலை அந்த மாதிரியான நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வழக்கம் போல் ஒரு அதிர்ஷ்டகரமான தயாரிப்பாளர் கிடைக்கும்போது அவருக்கு அந்த படத்தை பண்ணலான்ற ஒரு விருப்பத்தோடு பொறுமையாக நாளை ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காக காத்துட்ருக்கேன், உழைச்சிட்ருக்கேன். இடையில வந்து குப்பத்து ராஜா ஜிவி பிரகாஷோட நடிக்கிற ஒரு படம், அப்புறம் விக்ரமோட துருவ நட்சத்திரம், இந்த மாதிரி படங்களோட படப்பிடிப்பு. இன்னைக்கு தாதா இஸ் பேக்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம், நேரடி கன்னட படத்தில் நான் கதாநாயகனாக நடிக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. அதுக்காக பெங்களூர் வந்திருக்கேன். இப்போ நான் அங்கேருந்து தான் பேசுகிறேன். இன்றைக்கி மேடையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் தமிழில் பேச ஒருத்தர் எனக்காக மொழிபெயர்த்தார். அதில் நான் சொன்னேன், இந்த படத்தின் மூலமாக இந்த டைரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் ஒன்று அடிச்சிருக்காரு. அந்த ஸ்டண்ட் என்னென்னா, ஒரு மசால் வடை செய்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலம் சேர வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்திலிருந்து இங்கே நடிகராக இருக்கிற ஒருத்தர் அங்கே வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதும், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் இங்கே வந்து ஒரு கன்னட படத்தில் நடிக்கிறதும் கலைக்கான ஒரு அடிப்படை அழகு, தகுதி. டாக்டர் ராஜ்குமார் அவர்களை பற்றி பேச்சு வரும்போது நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு பெரிய கன்னட பட உலகத்தோட பெரிய சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் என்றைக்குமே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டதில்லை. அப்படி சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா நிச்சயமாக நிரந்தர சிஎம்மாகவே இருந்திருப்பார். நம்ம திருவள்ளுவர் சொன்ன ஒழுக்கத்தை பற்றிலாம் வந்து ராஜ்குமார் வாழ்ந்தே பார்த்துருக்காரு. நம்ம சிவகுமார் சார் மாதிரி ரொம்ப தியானம், உடற்பயிற்சி, உடம்பை எப்படி பார்த்துக்கிறது, ஒழுக்கமாக எப்படி இருக்கிறது, அது எல்லாமே வந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் வீரப்பன் வந்து அவரை கடத்திட்டு போகும்போது அவரை காப்பாற்றினது இந்த 2 ஸ்டேட்டுமே இல்லை, அவர்கிட்ட இருந்த அந்த ஒழுக்கம் தான். தியானம் பண்ணி உடம்பை திடமாக வச்சுருந்து, இல்லாட்டி அந்த காணு மேட்டுக்குள்ளே அப்படி அவரால் அவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. ஸோ அப்படின்னு எங்கே போனாலும் நல்லவங்க ஒருத்தர்கிட்ட இருக்க சிறப்பான நல்ல விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக அவரை பற்றி சொன்னேன். ஸோ என்னுடைய பேச்சு வந்து ரொம்ப இணக்கமாக, எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் வந்து கன்னட நண்பர் சொன்னார், நமக்குள்ள பாகுபாடெல்லாம் கிடையாது, இந்த காவேரி பிரச்சனைலாம் வந்து பொலிட்டிக்கலாக செய்யப்படுற விஷயங்கள் தான். நான் சொன்னேன், இந்த மாதிரியான ஒரு நமக்குள்ள ஒரு நல்ல பகிர்தல் ஏற்பட்டதுன்னா மெதுவாக எது சரியோ எது தேவையோ அது வந்து நீர், அது வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கிடைக்கணும். அது எல்லாருக்கும் முதல்ல நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். அரசியல்வாதிகள் மட்டும்தான் இதை பிரிக்க ஆசைப்படுறாங்களே தவிர மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பும் வேறுபாடும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அரசியலை பற்றி பேசினேன். ஒரு மேடை பேச்சுங்கிறது நிச்சயமாக ஏதோ ஜோக்கடிக்க, கதாநாயகியை பற்றி பேச, இதெல்லாம் மீறி பிரயோஜனமாக ஏதாவது ஒரு விஷயத்த யார் மனசையும் ஹர்ட் பண்ணாமல் அதை தெளிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். எல்லாத்த விட இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து உங்களோட பேசி அப்படியே பூக்களாக செதறுது உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம். அது எல்லாத்தையும் பொறுமையாக அதுக்கப்புறம் படித்து, அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான். ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் நம்மளுடைய மேக்ஸ் மார்க் எவ்வளோன்னு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம். நீண்ட நாளைக்கு அப்புறமேல உங்ககிட்ட இருந்து வர கருத்துக்கள், அதை வந்து தொடர்ந்து நான் அடுத்த தடவை பேசும்போது அதை உங்களோட பகிர்ந்துக்குவேன். என்னுடைய நல்ல முயற்சிகளுக்கு ஆதாரமாக, ஆணித்தரமாக இருக்கிறது எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்பு தான். ஏன் இருமுறேன்னா, இருமல் வருது. 2 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐ வில் பி ஆல் ரைட். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய, இன்றைக்கி எல்லாரும் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு என்ன வயசாச்சு, எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்குள்ள சினிமா இருக்குது, அந்த சினிமா மட்டும்தான் என்னை வந்து
இளமையாக பார்த்துக்குது அப்படின்னு. அந்த சினிமாக்குள்ளே என்ன இருக்குன்னா, சினிமாவை வாழ வைக்கிற உங்கள் எல்லாருடைய ஒரு பெரிய ஆதரவு. குறிப்பாக என்னுடைய அடுத்த படம் வரும்போது நிச்சயமாக மறுபடியும் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்ன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து ரொம்ப மிக வித்தியாசமான ஒரு படைப்புகளை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நன்றி.